குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 கொஷின் வந்து நம்ம ரீகால் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு ஒரு 900 கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே வந்து ஒரு 30,000 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட். அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் வந்து நம்ம ரெகுலராக வந்து மார்னிங் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 நடக்குது. அதே மாதிரி ஈவினிங் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 10 நடக்குது. ரெகுலராக உங்களுக்கு டெஸ்ட் வீக்லி 2 டெஸ்ட் இருக்கும். டைரக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நாமக்கல்ல வந்து இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து நமக்கு ரெகுலராக சரிங்களா. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் மணிக்கு நீங்கள் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அக்வாட்டிக் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எந்த ஃபங்கை அப்படின்னா சாப்ரோலெஜினா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து அக்வாட்டிக் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது குறுக்குச்சுவர் கொண்ட மைசீலியம், அதாவது ஏ செப்டேட் மைசீலியம் எதுல இருக்கு அப்படின்னா அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஸ்ல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா குறுக்குச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அக்வாட்டிக் ஃபங்கை எதுன்னு கேட்டாங்கன்னா சாப்ரோலெஜினா. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம ஒன் வேர்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும் பொழுது நிறைய நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது இதை நம்ம வந்து ஆக்சுவலா நிறைய சென்டர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம போத் லாங்குவேஜ்லயும் நமக்கு கொடுக்கும்போது இதுல வந்து ஒரு சிலது புரியாம இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தமிழ்ல பாத்துக்கிறதுக்கு இது வாய்ப்பா இருக்கும். இது மாதிரி பைட்டாப்தரா இன்ஃபெக்ஷன்ஸ் இது அப்படிங்கிறது நமக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னா இந்த லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோயை வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுத்துது. அது பொதுவாக வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கருகல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ளஜெல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து நமக்கு என்னென்ன அப்படின்னா டின்சில் அண்ட் விப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லாமே இதுல இருக்கும். அதாவது தமிழ்ல சொல்றது சாட்டை மற்றும் டின்சல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஊமைக்கோட்டால தான் நமக்கு 2 வகையான, அதாவது ஊமைக்கோட்டான்னு சொல்லக்கூடிய பூஞ்சையில தான் 2 வகையான இந்த ஃப்ளஜெல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். இதே மாதிரி அடுத்து 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஃபங்கஸ் வித்தவுட் மைசீலியம், இது வந்து பாத்தீங்கன்னா சக்காரோமைசிஸ் ஸ்பீசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசீலியம் இல்லாத ஒரு அமைப்பு. ஆக்சுவலா நமக்கு 2015 நினைக்கிறேன் அந்த பிஜி எக்ஸாம்லேயே வந்து சைசோ சக்காரோமைசிஸ் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா. பிளமண்டஸ் ஈஸ்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. பிளமண்டஸ் ஈஸ்ட் எது அப்படின்னா சக்காரோமைசிஸ் சர்வேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சைசோ சக்காரோமைசிஸ் அப்படின்னு சைசோனா பிளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது அப்ளோடாக்சின், இது நமக்கு ஏற்கனவே பல தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ளோடாக்சின் பொறுத்த வரைக்கும் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆஸ்பெர்ஜில்லஸ் கிளாவஸ். எதுல தயாரிக்கிறாங்கன்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் கிளாவஸ்ல இருந்து தயாரிக்கிறாங்க. 7th கொஸ்டின் த ஃபிளாஸ்க் ஷேப்டு ஃப்ரூட்டிங் பாடி, அதாவது குடுவை வடிவத்தோடைய கனி உடலம் எதுல பொதுவாக காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரோமைக்கோட்டினால் வந்து குடுவை வடிவத்துல காணப்படும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். அடுத்தது டேப்ரினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேக்டு ஆஸ்கஸ் ஆர் ஃபவுண்ட். இந்த திறந்த வடிவத்துல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆஸ்கஸ் குடுவை வடிவ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து எந்த தாவரத்துல காணப்படுதுன்னா டேப்ரினா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல இது காணப்படுது. அடுத்தது ஃபெட்டைல் லேயர் பேரிங் ஆஸ்கஸ் ஆர் பெசிடியா, இதுக்கு நேம் என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஆஸ்கஸ் அல்லது பெசிடியாவை தாங்கும் ஒரு வளமான அடுக்கு என்ன அப்படின்னா ஐமீனியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு வளமான அடுக்கு. அதே மாதிரி மஷ்ரூம், பஃபால், டாட்ஸ்டூல் பிலாங் டு த கிளாஸ், இதெல்லாம் எந்த வகை கிளாஸ் வகை சேர்ந்தது அப்படின்னா பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பை சார்ந்ததான் நமக்கு வந்து இந்த மஷ்ரூமு பஃபால்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய. பொதுவாக நமக்கு வந்து கேஸ் ஸ்டடி பார்க்கும் பொழுது இதெல்லாம் முக்கியமா நீங்க படிக்கணும்னா பெசிடியோமைசிஸ் ஆஸ்கோமைசிஸ் கம்பல்சரி படிக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெய்லியுமே 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 900 கொஸ்டின்ஸ் பக்கம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுவும் இது வந்து நம்ம சென்டர்ல படிக்கிறவங்களுக்காகவே நம்ம என்ன பண்றோம்னா ரெகுலரா இது நம்ம ஸ்கூல் மாதிரியே நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ரெகுலரா நம்ம படிக்கணும், தினம் வந்து குறைஞ்சபட்சம் 10 கொஸ்டின்ஸாவது நம்ம கம்பல்சரி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணீங்க. ஒரு சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் புரியாம இருக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம இது எப்படி வந்துச்சு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா தெளிவா புரியும். சரிங்களா. இதை பார்த்துக்குங்க. இதுல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா
அடுத்தது உங்களுக்கு கால்ஃபர் பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை முன்னாடியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதனால இனி இது வரைக்கும் படிக்காதவங்க இனி படிக்க ஆரம்பிச்சிருவங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கான இதை வந்து இது ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடுங்க. சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செகண்ட் 6 இதெல்லாம் வந்துச்சு நமக்கு பிஜிடிஆர்பியில். அதே மாதிரி பிஆர்டி எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டேட் தேர்டு வந்துச்சு, 6th ரேங்க் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 ரேங்க் பக்கம் வந்து எல்லாமே ஜென்ரல் டர்ன்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்ன காரணம் அப்படின்னா மெயினா நம்ம கண்டினியூஸா கொடுக்கக்கூடிய ஒர்க்ஸ் தான். இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே என்ன ஆகும்னா நிறைய கொஷின்ஸ் வந்து மைண்ட்ல அப்படியே வந்து நின்றும். ஒரு சில இன்ஸ்டியூஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் கிளாஸ் வைக்கிறது அப்படின்னா ஒன்றும் பெருசாக நம்மளால சாதிக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து சிலபஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்காவது நமக்கு வந்து ஜாயின் பண்ணணும், கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் போகணும், நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பரை நான் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 7449049770 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ரெகுலராக நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு வந்து மார்னிங் பேட்சும் போயிட்டு இருக்கு, ஈவினிங் பேட்சும் போயிட்டு இருக்கு. இல்லை நான் டைரக்ட் கிளாஸ் வரேன் அப்படின்னா டைரக்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல்ல நியூ பஸ் ஸ்டாண்ட்ல செல்லம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் இருக்கு, நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் நியரஸ்டே இருக்கு. அங்கே ரெகுலராக நமக்கு சண்டே வந்து இப்போ கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம கால்ஃபருக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். இதை ஃபாலோ பண்ணீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் கம்பல்சரி போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா?